ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறீங்கன்னா சூப்பரான ஒரு தாங்க உளுந்தங்கஞ்சி வைக்கலான் இருக்கேன். இது பார்த்திங்கன்னா பெண்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. அதாவது நம்ம மிக்ஸாக பண்ணி வச்சுக்கலாம், பொடியாக பண்ணி வச்சுக்கிட்டோம்னா எப்போ வேணாலும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாங்க. அதுதான் பண்ணலான் இருக்கேன். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம தேவையான அளவு உளுந்து எவ்வளோ எடுக்கிறோமோ அதே அளவு பச்சரிசி எடுத்துக்கலாங்க. உளுந்தையும் அரிசியும் தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கலாங்க. நல்லா பொன்னிறமாக பாருங்கள் வீடியோவில் எப்படி வறுத்துருக்கேன், அந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. அரிசி தனியாக உளுந்து தனியாக வறுத்துட்டு ஒரு ஸ்பூன் நிறைய சுக்கு பொடி போட்டிருக்கேங்க. நான் சுக்கு பொடியும் 3 ஏலக்காவும் போட்டு நைஸாக அரைச்சிட்டு வந்திருக்கேங்க மிக்சியில். இதை நாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் பாட்டிலில், தேவையானப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு ஸ்பூன் அளவு எடுத்து 1 டம்ளர் அளவு காய்ச்ச போகிறேன். முதல்ல ஒரு ஸ்பூன் நிறைய போட்டுட்டு தண்ணி விட்டு கலக்கிக்கலாங்க. கட்டி மட்டும் இல்லாமல் கலக்கிக்கலாம். நான் ஒரு சொம்பு நிறைய தண்ணி கொதிக்க வச்சுருக்கேங்க. சுடு தண்ணி கொதிச்சுட்டு இருக்கேன் ஸ்டவ்வில். இப்போ அந்த தண்ணி கொதிக்கிற தண்ணியில் நம்ம கரைச்சி வச்ச இந்த உளுந்தங்கஞ்சி மாவை நம்ம அதில் கலக்கிக்கலாம். கட்டி மட்டும் இல்லாமல் கலந்துட்டுருக்கலாங்க. பொங்கிட்டே இருக்கும், நம்ம கலக்கி விட்டுக்கலாம். நல்லா கலக்கி விட்டுட்டு இப்போ ஒரு சின்னதாக ஒரு கொஞ்சம் அளவுக்கு ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு போட்டுக்கலாங்க. கல் உப்பு போட்டுக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு இனிப்பும் உப்பும் கரெக்டாக இருக்கும், இனிப்பு எடுத்து கொடுக்கும். நான் நாட்டு சக்கரை போட்டிருக்கேங்க. நீங்கள் வெல்லம் கூட போட்டுக்கலாங்க. நான் நாட்டு சர்க்கரையை 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இனிப்பு உங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. சூப்பராக இருக்குங்க. குழந்தைங்களுக்கு இடுப்பு வலி, மாதாந்திர வர இடுப்பு வலி, வயிறு இதெல்லாம் ரொம்ப நல்லதுங்க. வயசுக்கு வந்த குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம். அப்புறம் தேங்காய் திருவல் கொஞ்சம் ஒரு கரண்டி அளவுக்கு நான் திருவியிருக்கேன். நான் அளவாக செய்கிறதால அதுக்கு தகுந்த மாதிரி நான் போட்டிருக்கேன். நீங்கள் கூட்டியோ குறைச்சோ போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, சூப்பரானது. உளுந்தங்கஞ்சி ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ இல்லைன்னா உளுந்து கஞ்சி செய்யலான் இருக்கேங்க. அதுக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாம். நம்ம தேவையான அளவு உளுந்து எடுத்துக்கலாங்க. எவ்வளோ உளுந்து எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கலாம். சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாங்க. நல்லா தனித்தனியாக உளுந்தையும் அரிசியும் இப்போ வறுத்துக்கலாங்க. நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம். பாருங்கள் நம்ம வீடியோவில் எந்த அளவுக்கு உளுந்தை வறுத்துருக்கேன் பாருங்கள். செவன்ட்டு கருக்காமல் வறுத்து எடுத்துக்கணும். இது கூட ஒரு ஸ்பூன் சுக்குத்தூள் போட்டிருக்கேங்க. 3 ஏலக்காய் போட்டிருக்கேன். எல்லாம் ஒன்றா போட்டு அரைச்சிட்டு வந்துக்கலாங்க. அரைச்சிட்டு வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா நம்ம தேவையான அளவு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப ரொம்ப குழந்தைங்களுக்கு, பெண் குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க. வயசுக்கு வந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம். அடிக்கடிக்கு நாமளும் சேர்த்திக்கிட்டோம்னா நமக்கு இடுப்பு வலி, கால் வலி எல்லாம் வராமல் நல்லா இருக்குங்க. இப்போ நம்ம